வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல இந்த வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு 4 வகையான குச்சி ஐஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் குச்சி ஐஸ்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃபிளேவர்னா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அந்த குச்சி ஐஸை டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ல எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கிரேப் ஐஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல நான் கிரேப்ஸை உதுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். இப்போ ஐஸ்க்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை மூடி போட்டுட்டு நல்லா அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம கிரேப்ஸை வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் செடியில் இருக்கும்போது அது கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அவ்வளோதாங்க. நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஐஸ் மோல்டில் சேர்த்துடலாங்க. உங்ககிட்ட ஐஸ் மோல்டு இருந்தால் ஊற்றிக்கோங்க. ஒருவேளை மோல்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல டம்ளர், அந்த டம்ளரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுலேயும் நம்ம அதே மாதிரி ஸ்டிக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டம்ளரில் சேர்த்துட்றேன். இப்போ இதில் ஒரு அலுமினியம் பாயில் ஷீட் போட்டு நல்லா கவர் பண்ணிடுங்க. இப்போ கத்தி வச்சு லைட்டாக சென்டரில் கீறிக்கலாம் நம்ம ஸ்டிக் இன்ஸ்டர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்டிக்கில் உள்ளே வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. ஃப்ரீஸ் பண்ண ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆரஞ்சு சேமியா ஐஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு ஆரஞ்சு கட் பண்ணி நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேமியா சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்து வரணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லை 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம ஆரஞ்சு ஜூஸில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. நம்ம ஆரஞ்சு ஐஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம மோல்டில் சேர்த்துடலாம். அடுத்து ரோஸ் ஐஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1 கப் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். இதில் 6லேருந்து 7 ட்ராப்ஸ் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சர்க்கரை கரையிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இதை நம்ம மோல்டில் சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக பாலைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன். அது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்துட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மோல்டில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஆயிடுச்சு. நம்ம மோல்டில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லா ஐஸும் மோல்டில் சேர்த்தாச்சு. நீங்கள் இது ஒரு கவர் பண்ணிவிட்டு பாயில் ஷீட் போட்டு கவர் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்டிக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இதை ஃப்ரீசரில் 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் வச்சுக்கோங்க. நான் ஓவர் நைட் வச்சுருந்தேன். அடுத்த நாள் எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணலாம். அப்படியே எடுத்தோம்னா சில டைம் குச்சி அப்படியே சேர்ந்துட்டு வெளியில் வந்துடும். இப்போ அதுக்கு பதிலாக ஒரு தண்ணியில் வச்சு 2 நிமிஷம் இப்படி டிப் பண்ணிடுங்க.
அப்போனா ஐஸ் நம்மளுக்கு வந்து ஈஸியாக எடுக்க வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு ஐஸை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்தது ரோஸ் ஐஸ் எடுத்துடலாம். அடுத்தது ஆரஞ்சு ஐஸ். அடுத்தது கிரேப் ஐஸ். இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றி வச்சோம்ல, அதையும் பார்க்கலாம். அதுவும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.